வணக்கம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர், உதவி தலைவர், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஆகியோர் இங்குள்ளோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் முழுக்க பேசப்போவது தற்போது இந்தியாவெங்கும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் உள்ள உயர் கல்வி நிலையங்களில் காட்டப்படும் வேற்றுமைகளுக்கு எதிராக இயற்றப்பட்ட விதிகள் 2026 இவை பற்றியதாகும். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளின் நோக்கமும் எண்ணமும் என்ன இலவசம் கொடுக்கலாம், மக்களை எதை சொல்லி ஏமாற்றலாம் என்று சதா காலமும் ஓட்டு வங்கி அரசியல் நடத்தும் தமிழக அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் ஓபிசி சமுதாய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் இழைத்து வரும் அநீதிகளை பற்றி, குறிப்பாக தற்போது ஓபிசி இளையோர் மாணவர்களை காப்பாற்ற பல்கலைக்கழக மானிய குழு ஜனவரி 13 கொண்டு வந்த ப்ரமோஷன் ஆஃப் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன் 2026 இதில் உயர் கல்வி நிலையங்களில் ஓபிசி மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் ஆகியோர் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அவர்கள் உயர்கல்வி கற்கும் சூழ்நிலையை இந்த விதிமுறைகள் உருவாக்கியது. ஏன் இந்த விதிமுறைகள் என்றால், கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் PhD மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை செய்து கொண்டார். அதே போல் மும்பையில், மகாராஷ்டிராவில் பயல் தலத்வி என்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். இது மாதிரி எத்தனையோ தற்கொலைகள். இதற்கு காரணம் அக்கல்வி நிலையங்களில் முன்னேறிய சமுதாய மாணவர்கள் இவர்களை செய்த கேலிகள், கிண்டல்கள், நிர்வாகம் கொடுத்த மன அழுத்தங்கள் ஆகியவையே. இந்த காரணங்களால் பல மாணவர்கள் உயிரிழக்கவே ரோஹித் வெமுலா மற்றும் தத்வி ஆகியோரின் தாயார்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு செய்தார்கள். தங்கள் குழந்தைக்கு, தங்களது மகன்களுக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை இனி உயர்கல்வி நிலையங்களில் நிகழக்கூடாது என்பதே அவர்களின் கோரிக்கை. ஆக இந்த மனுக்கள் மீது கடந்த 2025 செப்டம்பரில் இந்திய உச்ச நீதிமன்றம் பல்கலைக்கழக மானிய, அதாவது UGC இவர்களை ஏன் இது சம்பந்தமாக மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, சம உரிமை வழங்கக்கூடிய விதிகளை இயற்றவில்லை என்று கேட்டதன் விளைவாகத்தான் ஜனவரி 13 UGC இந்த வேற்றுமைகளுக்கு எதிரான விதிகள் 2026 இயற்றியது. இந்த விதிகள் இயற்றப்பட்டதற்கு முழு காரணம், உயர்கல்வி நிலையங்களில், குறிப்பாக மத்திய அரசின் நேரடி உதவி பெறும் நிலையங்களில் இந்த மாணவர்களுக்கு முதலில் அட்மிஷன்கள் இல்லை. அட்மிஷன்கள் கிடைத்து அவர்கள் அந்த உயர்கல்வி நிலையங்களுக்கு சென்றாலும், IIT, IIM, ISC போன்றவர்களுக்கு சென்றாலும் அங்கே அவர்கள் படிப்பை தொடர முடியவில்லை. ஆகவே அங்கு அவர்களுக்கு இழைக்கப்படும் மன அழுத்தங்கள், கேலி, கிண்டல், நிர்வாகம், பேராசிரியர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் டிஸ்கிரிமினேஷன் ஆகியவற்றை தடுத்து இந்த மாணவர்கள் நல்ல அமைதியான பாதுகாப்பான சூழ்நிலையில் உயர்கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ரெகுலேஷன் 2026 இயற்றப்பட்டது. ஆனால் இது யாருக்கும் எதிராக இல்லாமல் இருந்தும், மண்டல் கமிஷனுக்கு எப்படி வட இந்தியா எங்கும் கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அதே மாதிரி இதற்கும் வட இந்தியா எங்கும் மாணவர்கள், குறிப்பாக முன்னேறிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களும், அதற்கு ஆதரவாக பல அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும், ஓரிரு முதல்வர்கள் கூட ஆதரவளித்து இந்த விதிமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும், இது அகற்றப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தனர். ஆனால் இந்த விதிமுறைகள் வந்தவுடன் இந்த SFRBC என்ற எங்களது பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பில் அதை வரவேற்று அதை உடனடியாக அமல்படுத்தவும், இதை அரசோ UGCயோ எந்த விதத்திலும் நீர்த்து போகாமல், திருத்தம் செய்யாமல் இவற்றை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களது சமூக ஊடகங்கள் OBCRights.org
மற்றும் ஓபிசி சமுதாய ஊடகங்கள் அனைத்திலும் நாங்கள் பல்வேறு வீடியோக்களையும் பல்வேறு இன்ஸ்டாகிராமில் செய்திகளையும் போட்டோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 2 நாட்களுக்கு முன்பு வழக்கம்போல் முன்னேறிய சமுதாயத்தின் சீனியர் அட்வொகேட்ஸ் 5 பேர் அவர்கள் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கவே உச்சநீதிமன்றத்தில் இத்தகைய விதிமுறைகள் ஜாதி வேற்றுமைகளையும் இதை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறி இந்த அனைத்து விதிமுறைகளையும் அமல்படுத்துவதிலிருந்து நிறுத்திவிட்டனர். ஆக இத்தகைய ஓபிசி தாழ்த்தப்பட்ட சமுதாய மாணவர்களுக்கு உயிரளிக்கக்கூடிய, பாதுகாப்பு தரக்கூடிய, அவர்கள் அமைதியாக கல்வி கற்கக்கூடிய பல மாணவர்களை பழிகொடுத்து நாம் பெற்ற இந்த உரிமையை யாரும் தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எந்த அரசியல் கட்சியும் வரவேற்கவும் இல்லை. உச்சநீதிமன்றம் அதை தடை செய்த போது அதை கண்டிக்கவும் இல்லை. இதே கட்சிகள் தான் 1950 முதல் 1992 வரை ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத போது எந்த விதமான உறுதியான போராட்டங்களையும் எந்த விதமான உறுதியான முயற்சிகளையும் எடுக்கவில்லை. ஆனால் அப்போதும் மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்தப்பட்ட போது உயர்ஜாதி மாணவர்கள், உயர்ஜாதி மக்கள் போராடினார்கள். மீண்டும் இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போதும் பேரளவுக்கு இங்கிருக்கும் சில கட்சிகள், இங்கிருக்கும் ஆளுகின்ற அரசாங்கம் உட்பட பெயரளவுக்கு ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்காடி விட்டு ஒன்றும் செய்யவில்லை. எங்களது கோரிக்கை எல்லாம், எங்களது வேதனை எல்லாம் ஓபிசி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கும் இவர்கள் அந்த மக்களில் குறிப்பாக இளையோரில் மாணவர்களுக்கு அவர்களது பாதுகாப்பு, அவரது உயர்கல்வி கற்க, அவர்கள் அமைதியான சூழ்நிலையில் படிக்க அவர்களுக்காக உச்சநீதிமன்ற அறிவுரையின் பேரில் கொண்டு வரப்பட்ட ஒரு விதிகளை வரவேற்கவும் இல்லை. அது இப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்ட போது அதை ஆட்சேபிக்கவும் இல்லை. ஆனால் வட இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னேறிய சமூகத்தினரும் ஒன்று சேர்ந்து அங்கிருக்கும் கட்சியினர் உட்பட முதல்வர்கள் உட்பட போராடுகிறார்கள். யார் போராடினாலும், போராடாவிட்டாலும், வரவேற்றாலும் வரவேற்காவிட்டாலும் ஓபிசி சமுதாய கூட்டமைப்பு உறுதியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் அவர்களது கல்வி, அவர்களது உயர் கல்வி, அவர்களது அரசு வேலை வாய்ப்பு, அவர்களது சமூக அந்தஸ்திற்காக நாங்கள் என்றும் அரசியல் சார்பின்றி சமர்ப்பணத்துடன் போராடுவோம் என்பதை ஊடக வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்வதே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கம். நன்றி, வணக்கம். பொருளாதார ரீதிக்கும் பிற்படுத்தப்பட்டதற்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுங்களா? எல்லாரும் பிற்படுத்தப்பட்ட சினிமாவில் எடுக்கிறாங்க. ஏன்னா இது யாரோ அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ போட்ட இனாமோ பிச்சையோ அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 உருவாக்கப்பட்ட போது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட கல்வி, அரசியல், அரசு நிர்வாக பகிர்வு ஆகியவை இந்த மக்களுக்கு ஈக்குவலாக மற்ற சமூகங்களுக்கும் தந்தால்தான் இந்த நாட்டில் டிஸ்கிரிமினேஷன் ஒழிந்து இந்த நாடு ஒன்றுபட்ட முன்னேற்றத்தை அடையும் என்பதற்காக அரசியலமைப்பு பிரிவுகள் 14, 15, 16, 340 ஆகியவற்றில் அடிப்படை உரிமைகளாக தந்தவை இவை. ஆக பொருளாதாரம் என்ற பேச்சுக்கே இடஒதுக்கீட்டில் எந்த விதமான பேசிஸும் எந்த விதமான முகாந்தரமும் கிடையாது. யூஜிசில 2012 எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அவங்க கேலி கிண்டல் பண்ணா பெயரளவுக்கு ஒரு என்கொயரி பண்ணலாம். இட் இஸ் அ வெரி வீக் மெக்கானிசம். இப்ப 2026 என்ன சொன்னான்னா ஓபிசி அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெக்கானிசம், ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி விசாரிச்சு அதை உண்மை என்றால் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் நிர்வாகத்தின் பேரிலும் நடவடிக்கை எடுக்கலாம் என்று அத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெகுலேஷன் வந்திருக்கு. இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் தான். பல்லாயிரக்கணக்கானவர்கள், அதுக்கு உதாரணம் சொல்றதுன்னா பல்லாயிரக்கணக்கானவர்கள். இப்போ
ஐஐடி, ஐஐஎம், இந்தியன் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ், ஐஏஎஸ், இதுல எல்லாம் முதல்ல 27% இடஒதுக்கீடு இருந்தாலும் அதுக்குள்ள இன்னைக்கு கல்வி கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 8% குறைவு. முதல்ல ஏன் அப்படின்னா அங்க எல்லாம் வந்து அட்வான்ஸ்டு கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. மார்க் இருந்தாலும் என்ட்ரன்சஸ்ல பாஸ் பண்ணாலும் என்எஃப்எஸ் ஓர இன்டர்வியூல நாட் ஃபவுண்ட் சூட்டபிள்னு ஒன்று வச்சிருக்கான். அது என்ன நாட் ஃபவுண்ட் சூட்டபிள்னு யாருக்குமே தெரியாது. அவன் எல்லாத்துலயும் பாஸ் பண்ணி வந்தாலும் என்எஃப்எஸ்ன்னு போட்டு வெளியே தள்ளிடுறான். அதுக்கு மேல இந்த 8% உள்ளுக்குள்ள போறவங்கள்ல குறைந்தது 3-4% இந்த மாதிரி, ஏன்னா அவனோட ப்ரொஃபசர், அவனோட வாத்தியார், அவனோட டைரக்டர், இப்படி எல்லாருமே ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கிறது. எல்லாரும் மோசம் நாங்க சொல்லலை. பட் அதுல பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இவனுக்கெல்லாம் ஒரு ஐஐடியா, இவனுக்கெல்லாம் ஒரு ஐஐஎம்மான்னு அவங்கள வந்து டீஸ் பண்றதும், அவங்களுக்கு மார்க்கிங் சிஸ்டமும், அவங்களுக்கு வந்து கோர்ஸ் தீசிஸ் கொடுக்கறதும், இது எல்லா இடத்துலையுமே இது பண்ணதுனால அட்ரிஷன், ஈவன் எய்ம்ஸ் முதல் கொண்டு வெளியே வந்தவர்கள் மட்டும் இந்த ஒரு 15 வருடத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்டும் எடுக்கல. அவங்களுக்கு இன்னைக்கு கூட்டணி தான் முக்கியம். இதை பத்தி நமது முதல்வர் ஒரு வாய் கூட திறக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியும் திறக்கவில்லை. எந்த கட்சி, அவர்கள் எல்லாத்துக்கும் இப்ப வந்து எப்படி இலவசம் கொடுக்கலாம், எப்படி ஓட்டு வாங்கலாம், அதுலதான் இருக்கிறாங்களே ஒழிய முதல்ல ஏதாச்சும் சொன்னா தானே ஸ்டாண்டு. இதை வந்து அவங்களுக்கு இது புரியலையா, இல்ல ஓபிசியும் எஸ்சி எஸ்டியும் எக்கேடு கட்டு போனாதான் என்ன நினைக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அதே நார்த் இந்தியால ஒரு பெரிய ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் முதல் கொண்டு தே ஸ்டாண்ட் பை அப்போசிங் தி ரெகுலேஷன். இது கூடாது, இது கொண்டு வரக்கூடாது. இல்ல ஒன்ன சொல்றேன்னா அது பொலிட்டிக்கலா போய் யூபி முதல்ல இந்த ஐஐடி இந்த பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு போறதுக்கே முடியறதில்லை. இருந்தனால போறதுக்கே வழி இல்லாம இருக்கு. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி அது முதல்ல நம்ம கீழ் கல்லூரிகள் இதுகளையும் இடஒதுக்கீடு கொடுத்தா, இதுகளை ஒழுங்கா அமல்படுத்தி அவனுக்கு கொடுத்தா தானே படிச்சு மார்க் வாங்கி அங்க போக முடியும். ஐஐடியில இந்த வருஷத்துல 8 பேர் சேர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டுல, வெறும் 8 பேர். அதுலயும் இப்ப 2 பேர் வெளிவர போறான். அவங்க சொல்ற முக்கிய காரணம் இந்த கேஸ்ல அங்க ரெஃபரன்சிங் மார்க் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம அரசியல்வாதிகளுக்கு இன்னி இந்த இடஒதுக்கீடுங்கிறதையே புரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். ஐஐடியில ரெஃபரன்சிங் மார்க் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு தீசிஸ் ஒன்று கொடுத்தான்னா 100க்கு இவ்வளவுன்ட்டு இல்லை, ஃபர்ஸ்ட் மார்க் எவன் வாங்குறானோ அது பெஞ்ச் மார்க். அதுக்கு அடுத்து 4 பேர் மட்டும் அந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவான். பாக்கி இருக்கிற ரீடூ பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இந்த ரீடூ பண்றவங்க பார்த்தீங்கன்னா 90% ஓபிசி, இந்த எஸ்சி எஸ்டி பசங்க தான். 4 பேர் செலக்ட் ஆகிறவங்க பார்த்தாங்கன்னா 100% முன்னேறினவங்க தான். அது இல்லாம விவேகானந்தா ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஆர்எஸ்எஸ்னோட மறுமுகம். இந்த பசங்க போய் இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி பசங்க அதுல எல்லாம் போய் சேர்ந்து அங்க கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணாதான் அவன் வந்து ப்ரொஃபஸர் கேட்பாரு, ஐ சா யூ இன் விவேகானந்தா ஃபவுண்டேஷன், ஆர் யூ மெம்பர்? ஆமான்னு சொன்னாதான் அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரே கிடைக்கும். ஏன்னா சினிமாவில் பேக்வேர்டுங்கிறதே என்னன்னா, அப்ப குருகுலம் இருந்தது. குருகுலத்துல ஒன்லி மன்னர்கள் பசங்க, மந்திரிகள் பசங்க தான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியட்ல கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்போ வரும்போது திவான்கள் பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் இருந்த பசங்க தான். 1925 தமிழ்நாட்டில், மற்ற ஊர்ல எல்லாம் 1950. இந்த 75 வருஷமா தான் இவன் ஸ்கூல் காலேஜ்னு போக ஆரம்பிச்சிருக்கிறான். நீ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வட தமிழ்நாடு, மத்திய தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னி அங்க டிகிரி போறவனே குறைவு. ஏன் அப்படின்னா அவனுக்கு கல்வியினோட மகத்துவம், அதனோட இம்பார்ட்டன்ஸு இன்னும் போய் நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நேஷனல் லா ஸ்கூல், யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா இந்தியானோட ஃபர்ஸ்ட் சட்ட நிறுவனம். என்னன்னு கேட்டா அதே தெரியாது. ஐஐடிக்கு எப்படி என்ட்ரன்ஸ் போறதுன்னா அதே தெரியாது. அந்த லெவலான நம்ம அது நான் முதல்வன் நீ முதல்வன் ஒரு 300 பேர்ல 200 பேர், அதுல ஒரு 100 பேர் அனுப்பிச்சிட்டோம், அது ஈவினிங் கிளாஸ்க்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நாடு முன்னேறிடாதுங்க. ஐஐடியில 27% இருக்குன்னா 27 ஐஐடியில் அந்த 27% அதிகம் எடுக்கிறவங்க யாருன்னா ஆந்திரா மாணவர்கள். நீங்க ஒரு நாள் தயவு செஞ்சு எல்லாரும் ஐஐடிக்குள்ள போய் பாருங்க. நீங்க என்ன ஆந்திரால இருக்கீங்களா தமிழ்நாட்டில் இருக்கீங்களான்னு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. யாருக்கும் ஆதரவு இல்லைங்க.
இல்ல நம்ம கொள்கைகள் இல்ல இல்ல எங்க கொள்கைகளை நாங்க ஷோகேஸ் பண்ண போறோம். யாருக்கும் ஆதரவு இல்லை. ஆதரவு தர்ற அளவுக்கு நம்ம அரசியல்வாதிகள் இந்த ஓபிசி சமுதாய மக்களுக்கு எதுவும் செய்யல. அதனால இவங்களுக்கு ஆதரவு செய்யற இவங்க செய்யற அக்கிரமத்துக்கு நாங்க இன்னும் ஒரு படிக்கட்டா இருக்க விரும்பல.